புதுச்சேரியில் மது குடித்த நிலையில் சாலையில் இருசக்கர மோட்டார் வாகனத்தில் வேகமாக சென்ற நபர்களிடம் தகராற்றில் ஈடுபட்ட ஜிக்மர் ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி பிச்சை வீரான்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதானந்தம் ஜிக்மரில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் முலக்குளம் பிச்சை வீரான்பேட் அடுத்த ஜான்குமார் நகர பகுதிகளில் மது அருந்தியுள்ளார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது அமுதானந்தம் மற்றும் அவருடன் மது அருந்தியவர்கள் பைக்கில் சென்றவர்களை தட்டி கேட்டுள்ளனர். இதில் இருவரும் ஒருவரை தாக்கிக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து சென்ற மர்ம நபர்கள் மீண்டும் கூடுதலாக தனது நண்பர்களுடன் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மீண்டும் வந்தார். அமுதானந்தம் மற்றும் அவருடன் இருந்தவர்களை சராமரியாகி தாக்கியுள்ளனர். இதில் அமுதானந்தம் தலையில் கட்டையால் அடித்ததில் நிலை குலைந்து விழுந்துள்ளார். பின்னர் படுகாயமடைந்த அமுதானந்தத்தை மீண்டும் உறவினர்கள் ஜிக்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அமுதானந்தம் உயிரிழந்தார். இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் கலையரசன், அன்பழகன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் விரைந்து வந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி கொலை செய்த மர்ம நபர்கள் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய வகையில் அவரது உருவப்படத்தை இழிவாக சித்தரித்துள்ளனர். தொடர்ந்து இதே போன்ற பாஜக செய்தால் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் ராகுல் காந்தி செல்லும் பாத யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உப்பளம் தொகுதி கிழக்கு மாவட்ட தலைவி சுகுணா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் வாழும் பாஜக ஆட்சியில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் சாமானிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக ஆட்சியில் தொடர்ந்த பெண்கள் பல வகைகளில் அநீதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. எனவே பாஜக ஆட்சியில் பெண்களின் உரிமை என்பது கேள்விக்குறியாக உள்ளது என குற்றம் சாட்டிய அவர், பெண்கள் உரிமைக்காக தலைவர் ராகுல் காந்தி பாத யாத்திரை சென்றிருக்கிறார். அவருடைய பாத யாத்திரை மேலும் வெற்றி பெற அவருக்கு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மகளிர் அணி துணை தலைவி ஜெயலட்சுமி, புதுச்சேரியில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் அவரது உருவப்படத்தை இழிவாக சித்தரித்துள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இதே போன்று பாஜக செய்தால் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். பேட்டியின் பொழுது மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி ஜெயலட்சுமி, அஞ்சாலாச்சி, பொன்னி சுப்பராயன் மற்றும் நிஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பையா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிங்காரவேலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் மீனவ பஞ்சாயத்தின் நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ராஜன், உதவி செயலாளர் ஆண்டாள், சிவகுமாரன், ஆனந்தன், ராதாகிருஷ்ணன், ரகுபதி, கோமதி லட்சுமி, காலப்பட்டுக்குமார், சுப்பிரமணியன், கிருஷ்ணன், தண்டபாணி, பீட்டர், ரவிக்குமார், ரவிச்சந்திரன், பிரகாஷ், இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து சிங்காரவேலர் சிலைக்கு திராவிட கழகம் சார்பில் மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளிகளில்
14வது ஆண்டு விழாவில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் 2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் தேங்காய் திட்டு வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளிகளில் 14வது ஆண்டு விழா தேங்காய் திட்டு பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பங்கேற்ற நிகழ்வினை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், ஒருங்கிணைந்த பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த ஆண்டு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 100% வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீடு புகுந்து நகை திருடிய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் லெனின் வீதியைச் சேர்ந்தவர் கதிரேசன், வயது 61. இவரது வீட்டில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு 20 சவரன் நகைகள் திருடு போயிருந்தது. இது குறித்து உருளையன்பேட்டை போலீசில் கதிரேசன் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த மணிகண்டன், வயது 24 என்பவர் நகை திருடியது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்த 20 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற நாய் பூனை கண்காட்சியில் பல்வேறு சாகசங்களை செய்து வெற்றி பெற்ற நாய் பூனைகளுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் வேளாண் திருவிழா மற்றும் காய்கனி மலை கண்காட்சி நடந்து வருகிறது. நேற்று கண்காட்சியை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். மலை கண்காட்சி ஒட்டி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடைபெற்றது. இதில் உள்நாட்டு, வெளிநாடு என 20 வகை நாய்களும் 4 வகை பூனைகளும் பங்கேற்றன. பூனை அளவு கொண்ட மிகச்சிறிய நாய் மற்றும் டாபர்மேன், சிப்பி பாறை நாட்டு நாய், உள்ளங்கை அளவிலான பூனை உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் காவல்துறையின் போலீஸ் துப்புரவு நாய்களின் பல்வேறு சாகசம் நடைபெற்றது. வெடிமருந்து போதைப் பொருட்களை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்தல், ஜம்ப் பொருளை பாதுகாத்தல், சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம் செலுத்துதல், கீழ்ப்படிதல் உள்ளிட்ட சாகசங்களை செய்த நாய்கள் அசத்தின. தொடர்ந்து வெற்றி பெற்ற நாய் பூனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்ட பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை செயலர், இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ECR மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளிகளில் இணைந்து விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி ECR சாலையில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்திரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளையும் கடையங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சங்கரா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். பள்ளியின் தாளாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கை மற்றும் மாணவர்கள் புரிந்த சாதனை பட்டியல் வாசிக்கப்பட்டது. இதில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு மற்ற பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் நிர்வாகத்தால் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதற்கு ஆசிரியர்களும் விழாவேடியில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இதில் திகழான மாணவர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலை அவமதித்த பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில்
காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏம்பலம், மோகன்தாஸ், ராஜேந்திரன், பரத்நாபன், ராஜாகுமார், வினோத், சுந்தர் ராஜா, வெங்கட், இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கோவலன், சத்யநாராயணன், பிரியா, வினோத், மனோஜ், அத்வானி, வேல்முருகன், அன்பரசன், உதயகுமார் மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்பன், அஷ்ரப் அலி, பாலன், அன்பரசன் தொகுதி தலைவர்கள் ராஜேஷ், சரண்ராஜ், தினேஷ், பாலசுப்ரமணியன், ஊடகத்துறை கென்னடி ஜானா, வருண் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான காங்கிரஸார் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே வாயு நுரை தள்ளியபடி கரை ஒதுங்கிய வடமாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் போது ராட்சத அலையில் சிக்கி இறக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் ஒதுக்கியது. இதை பார்த்து பொதுமக்கள் ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்தவர் வடமாநில பெண் என போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அவர் இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாம் தமிழக கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நாம் தமிழக கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி மீனவர் பாசறை சார்பாக நல்லவாட்டில் சிங்கார சிற்பி சிங்காரவேந்தலை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நாம் தமிழக கட்சி மாநில பொறுப்பாளர் இளங்கோவன் தலைமையில் மணவெளி தொகுதி மீனவர் பாசறை பொறுப்பாளர் பாபு முகுந்தன், மணிகண்டன், வினோத், பவி, சுதாகர், காளிதாஸ், கபிலன், ஜெயசீலன் மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகளும் வினோத், சுந்தர், காமராஜ், கருணாநிதி, ராஜ்கமல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் எழில கலைக்கூடம் சார்பில் நடைபெற்ற 24வது அரங்கேற்ற விழாவில் நடன மாணவிகளுக்கு இளைஞணி பாதபணி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அரங்கேற்ற நாயகிகள் அமிர்தா வித்யாலயா பள்ளி மாணவி சானா ஸ்ரீ அன்பு, ஆச்சாரிய பாலசிஷா மந்திர் பள்ளி மாணவி பூஜா சரவணன், டே அட்வென்டஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி கனிஷ்கா, ஸ்ரீ இனியன், PSPP மில்லியனன் பள்ளி மாணவிகள் வேததர்ஷினி, தியாகராஜன், கேத்ரினா, சதீஷ்குமார், செயின்ட் ஜோசப் ஆஃப் லூனி பள்ளி மாணவி சஞ்சனா, மணிகண்டன், +2 மதர் தெரேசா பள்ளி மாணவி ரூபவாணி, ஸ்ரீ திருமாவளவன் ஆகிய 7 மாணவிகள் வெகு சிறப்பாக நடனம் ஆடி பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் நடன மாணவிகளுக்கு இனிய பாதமணி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடன ஆசிரியர் சிந்துஜா சங்கர் நாட்டுவாங்க இசைத்தார். எழில கலைக்கூட நிறுவனர் குரு சுமதி சுந்தர் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, இந்திய அரசு சி பிரிவு அறிவியல் அறிஞர் கோபிநாத், புதுச்சேரி பாரதிய பல்கலைக்கூட நாட்டிய துறை தலைவர் கலைமாமணி முனைவர் லூர்த சாந்தி, புதுச்சேரி பாரதிய பல்கலைக்கூட நாட்டியத்துறை துணை பேராசிரியர் கலைமாமணி முனைவர் விசித்ரா, தினகரன், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி சித்தார்த்தன், புதுச்சேரி கீர்த்தி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் வைத்தீஸ்வரன், ராமலிங்கம், கடையநல்லூர் கிங் யூனிவர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் ஸ்ரீ முத்துகிருஷ்ணவேணி, புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியின் விரிவுரையாளர் ஒய் ஆண்டனி, லியோ ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி மாணவிகளை கௌரவித்தனர். கலைக்கூட நிர்வாகத்தினர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புனிதா ஹரிகிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி திரு வி க அரசு உயர்நிலை பள்ளியின் ஆசிரியர் நளினி வரவேற்புரை வழங்கினார். கலைக்கூடத்தின் பொருளாளர் தினேஷ் சங்கர் நிகழ்வுக்கு நன்றி உரை வழங்கினார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி அனுமதி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய கோரி அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்த பேரணி புறப்பட்ட அண்ணா சாலை நேரு மிஷன் வீதி வழியாக மாதா கோவில் அருகே முடிந்தது. இந்த பேரணிக்கு மாவட்ட தலைவர் ஆபித் ரஹாம் தலைமை தாங்கினார். மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது நோக்கு உரையாற்றினார். பேரணியில் அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் பலரும் கோரிக்கைகள் அடங்கிய பாதைகளை ஏந்தி பங்கேற்றனர்.
பாபர் மசூதியை தொடர்ந்து காசி மதுராவில் உள்ள பள்ளி வாசல்களையும் பறிக்க அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சங்க பரிவார சக்திகள் முன்னெடுத்து வருவதாகும். எனவே அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்திட கோரியும் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டதாக நிர்வாகிகள் கூறினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.